இவ தங்கமான பொண்ணுன்னு. ஆமாப்பா, அவளை புறக்கணிக்கிறது உண்மையான அன்பை புறக்கணிக்கிறதுக்கு சமம். இப்படியெல்லாம் பார்த்தா உன் எதிரிங்க வேணா பயப்படுவாங்க, நான் பயப்பட மாட்டேன். லக்ஷ்மி, நான் வேற எதுக்காகவும் சொல்லல. இன்னையில இருந்து இந்த பழக்கத்தெல்லாம் விட்டுடு. பார்வதி, நமக்கு தேசபூமி பத்திரிக்கை நல்லா தெரிஞ்சது தானே? அப்படி இருக்கும்போது ஷெனாய் குடும்பத்து மருமகளை பத்தி எந்த நியூஸும் இல்லையே. இனிமே பத்திரிக்கைக்காரங்க ஷெனாய் குரூப்ஸை ஏமாத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்கன்னு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லைல்ல? இதுல ரொம்ப பிரம்மாண்டமா தான் வந்திருக்கு. கரெக்டா ஃபீஸ் கொடுக்க முடியாததுனால ரெகுலரா நான் கிளாஸ்க்கு கூட போனதில்ல. அருண் மாமா தான் அந்த ஆட் நியூஸ்க்கு பின்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ். அருண் தான் அப்படி பண்ணானு உனக்கு கன்ஃபார்மா தெரியுமா? ஐயோ, கன்ஃபார்மா தெரிஞ்சனால தானே அவ சொல்றா. அந்த ஆடு கொடுக்கறதுக்கு உன்கிட்ட ஏது பணம்? பணம் என்கிட்ட இருந்தது. என்னுடைய சொந்த பணத்தை வச்சுதான் இந்த விஷயத்த செஞ்சேன். அதுக்கும் உங்ககிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணுமா? அந்த 50 பவன் நகைய பத்தி பேசின உடனே ஏன் உன் முகம் டல்லாயிடுச்சு இந்தோ? அதாவது நீ அருணும் சேர்ந்து அந்த தங்கத்தை வச்சுதான் எல்லா வேலையும் பாத்திருக்கீங்கல்ல. நல்லா இருக்கு. சீக்கிரமா நகையை எடுத்து சுபத்ராட்ட காட்டிடு, இல்லைன்னா உன் கதி அதோ கதி தான். அம்மா, நான் இப்ப என்ன பண்றது? 50 பவுன்ல பாதி தானே இங்க இருக்கு. மிச்சம் 25 பவுன் நான் எப்படிமா காட்டுவேன்? இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. இந்தோ, மிச்சம் இருக்கிற 25 பவுன் நகையும் உன்னோட வீட்ல தானே இருக்கும். எனக்கு தெரியலம்மா, அவங்க அதை என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படியும் அதை அவங்க வித்திருக்க மாட்டாங்க. வீணாவுக்காக தானே அதை எடுத்துட்டு போனாங்க. அது உன்னோட வீட்ல தான் இருக்கும். நாம அவங்க கிட்டயே அந்த நகைகளை கேட்கலாம். அம்மா, அது எப்படிமா நடக்கும்? அவங்க அதை தர மாட்டாங்க. தருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ தைரியமா இரு இந்து, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. நாம ஏதாவது பண்ணலாம். வீட்ல இவ்ளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நீங்க எனக்காக அப்படி பண்ண நான் விட்டுருக்க மாட்டேன். எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்கன்னு தான் தெரிஞ்சுதான் நான் அதை பண்ணேன். என் சந்தோஷத்துக்காக தானே நீங்க அப்படி செஞ்சீங்க. ஆனா இப்ப கவலை தானே படுறோம். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கான பணம் எப்படி கிடைச்சதுன்னு கிளியரா சொல்லிருக்கலாமே. அது எதுக்காக நான் எல்லார்கிட்டையும் சொல்ல போறேன்? நான் 3-4 வருஷமா நம்ம குடும்பத்துக்காக தான் ஒர்க் பண்றேன். அதனால எனக்கு கிடைச்ச சம்பளத்தை நான் அனாவசியமா செலவு பண்ணல. இந்து, என்னுடைய சம்பளத்தை தான் நான் உனக்கு செலவு பண்ணேன். என்னங்க, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தான் செலவு பண்ணேன்னு சொல்றீங்க. ஆனா என்கிட்ட இருந்த நகையை பயன்படுத்தி நாம அப்படி பண்ணோம் நீங்க எல்லாரும் சொல்றாங்க. அந்த நகை, அதுதான் என் கவலை. அந்த நகை உன்கிட்ட தானே இருக்கு. உன் நகையை அம்மா பார்க்கணும்னு சொன்னதுனால அதை இன்னைக்கே அம்மா கிட்ட எடுத்து காட்டிடு. அப்படி பண்ணணும்னு தானே அப்பாவும் சொன்னாங்க. அது வந்து அவங்க என் அம்மா தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு மகன்ற முறையில என்னுடைய திறமை என்னன்னு அம்மா இது வரைக்கும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணதே இல்லை. அதனாலதானே அந்த விளம்பரம் பண்ண பணம் எங்கிருந்து வந்ததுன்னு என்னையே கேட்டாங்க. உனக்கு என்னாச்சு? உன் முகம் ஏன் இப்படி டல்லா இருக்கு? அந்த நகையை எடுத்து காட்டுன்னு அம்மா அப்படி சொன்னதுனாலயா? இல்லைங்க, அது வந்து நகைங்க. நகையை பத்தி நீ கவலையே படாத. அம்மா நம்புறதுக்காக தான் நீ அதை காட்டவே போற. அதுக்காக உன் நகையை எடுத்துக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? சேச்சே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உனக்கு அம்மாவை பார்த்து பயமா இருந்தா அந்த நகைகளை நீ காட்டணுன்றது அவசியம் இல்லை. அந்த நகைகளை நானே அம்மா கிட்ட எடுத்துட்டு போய் காட்டுறேன். நீ உடனே நகையை எடுத்துதா. கடவுளே, இப்பவா? பாதி நகைக்கு நான் எங்க போவேன்? இந்து, நான் உனக்கு சொன்னது கேட்கலையா? கேட்டுச்சு. அப்புறம் ஏன் நகைகளை எடுத்து தர யோசிக்கிற? நாம அத அத்தை கிட்ட காட்டலாங்க. ஆனா இன்னைக்கு வேண்டாம்.
அதை இன்னைக்கு காட்டினா என்ன பிரச்சனை? ஆ, உங்களுக்கும் உங்க அம்மாக்கும் நகை விஷயத்துல பிரச்சனை வந்துச்சுல்ல, அதனால நாளைக்கு காட்டலாம். அத்தை நாளைக்கு தானே நகையை காட்ட சொன்னாங்க, நாளைக்கே காமிக்கலாம். சரி, எல்லாம் உன் விருப்பம். நாளைக்கு நகைகளை அம்மா கிட்ட காட்டின பிறகு நம்ம நகையை நான் விளம்பரத்துக்கு பயன்படுத்தினன்ற கெட்ட பேரு மாறணும். சரிம்மா, நாளைக்கே நம்ம அம்மா கிட்ட நகைகளை காட்டிடுவோம். கடவுளே, நாளைக்கு மொத்த நகையும் காமிக்கணுமே. மறுபடியும் அந்த நகையால வீட்டுல பிரச்சனை வரப்போகுது. நீங்க முதல் முறை இந்த வீட்டுக்கு வந்தப்போ நம்ம 2 பேருமே வேற ஒரு மனநிலையில இருந்தோம்லம்மா. உண்மை சொல்லணும்னா உன் வீட்டை ஒழுங்கா இப்பதான் நான் பாக்குறேன். வாங்கம்மா. அட, யாரெல்லாம் வந்திருக்கீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க எங்க வீட்டுக்கு முதல் தடவை வந்தப்போ உங்களை எங்களால கவனிக்க முடியல. ஏன்னா அப்ப இருந்த நிலைமை உங்களுக்கு தெரியும்ல. அந்த ரகு எங்க எல்லாரையும் மிரட்டி பயமுறுத்தில வச்சிருந்தான். ஐயோ கடவுளே, நகை விஷயத்தை கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. அம்மாடி இந்து, உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடைச்ச விஷயம் கேள்விப்பட்டு சில பேர் இங்க வந்தாங்கம்மா. நாங்க அவங்க எல்லாரையும் அங்கேயே அனுப்பி வச்சிட்டோம். அவங்களா வந்தாங்களாமா? அப்படி யாருமே வரலையே சித்தி. வரலையா? அதை விடுங்க, பேப்பர்ல இந்துவோட பெரிய போட்டோவும் நியூஸும் எல்லாம் வந்துச்சு. அத நீங்க பாக்கலையா? யாரோ பார்த்ததே எங்க கிட்ட சொன்னாங்க. நான் பேப்பர்லாம் படிக்க மாட்டேங்க, டிவி சீரியல் மட்டும் தான் பாப்பேன். சரி, இந்துவோட தம்பி தங்கச்சி எல்லாம் எங்க? அவங்க 2 பேரும் படிக்க போயிருக்காங்க. ஏய், நீ இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வா. அம்மாடி இந்து, நீ போய் டீ போட்டு கொண்டு வா. நான் இவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? சரி இந்து, அதெல்லாம் வேணாம். நான் இந்துவை கூட்டிட்டு இங்க வந்தது உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி எதிர்பார்த்துதான். உதவியா? என்ன உதவி? அது எங்களை மாதிரி ஏழைங்க உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உதவிங்கிறது 2 தரப்புலையும் பண்ணணும். அதனால்தான் நம்ம சொந்தக்காரங்களா இருக்கோம். நீங்க என்னங்க சொல்ல வரீங்க? இந்து, உனக்கு தானே தேவை, அத நீயே சொல்லு. அது சித்தி, அப்பா, நாங்க வந்தது அந்த நகை விஷயம் இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நகையா? எந்த நகைய பத்தி நீ இப்ப சொல்லிக்கிட்டு இருக்க? சித்தி, என்னோட நகைங்க. அம்பாட்டி வீட்டுல எனக்கு கொடுத்த 50 பவுன்ல 25 பவுனை பத்தி தான் நான் பேசுறேன். அது அவங்க கொடுத்த நகையெல்லாம் நாங்க உனக்கு தானே போட்டு அனுப்பணும். அந்த நகைலாம் இப்போ அந்த வீட்டுல தானே இருக்கும். உங்களுக்கு புரியலன்னா அத நான் சொல்லி புரிய வைக்கிறேன். வீணாவுக்காக நீங்க இந்து கிட்ட இருந்து 25 பவுன் நகை வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அத பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இந்துவோட மொத்த நகைகளையும் பார்த்து ஆகணும்னு சுபத்ரா அணி சொல்றாங்க. பாதிதான் அங்க இருக்கு, மீதி 25 பவுன் அங்க இல்ல. அது இங்க இருந்துச்சுன்னா அந்த நகைங்களை நீங்க கொடுத்தா அத சுபத்ராணி கிட்ட காமிச்சிட்டு திரும்ப கொண்டு வந்துடுறோம். என்ன சொல்றீங்க? 25 பவுன் நகையா? நீங்க சொல்றதே எனக்கு புரியலையே. அப்படி எந்த நகையும் இந்த வீட்டுல இல்ல. இல்லாத நகையை பத்தி நாம பேசி என்ன பிரயோஜனம்? அந்த நகைங்கெல்லாம் இங்கதான் இருக்குன்னு இந்துவுக்கு நல்லாவே தெரியும். அதனால்தான் நானும் இந்துவும் கிளம்பி இங்க வந்தோம். அந்த நகைங்க இங்கதான் இருக்குதுன்னு இவளுக்கு தெரியும்ன்றீங்கல்ல, அப்ப இவளே சொல்லட்டும். இந்து, நீ எங்க கிட்ட நகைகளை கொடுத்தியா? அது சித்தி, நீங்க அன்னைக்கு நகையெல்லாம் எடுத்து பாத்தீங்கல்ல. நான் நகைகளை எடுத்து பார்த்தனா இல்லையான்றத பத்தி உன்கிட்ட கேட்கல. நீ எங்க கிட்ட நகைங்களை கொடுத்தியா இல்லையான்னு தான் கேட்டேன். அது இல்ல. இவ எங்க கிட்ட கொடுக்காத அந்த நகைங்களை பத்தி நீங்க இப்படி எங்க கிட்ட வந்து கேட்டா நாங்க என்னங்க சொல்றது? அதானே,
நாங்க என்னமோ நகையை திருடின மாதிரி எங்களை விசாரிச்சுட்டு இருக்கீங்க. இல்ல, நாங்க அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இங்க வரல. அப்புறம் எதுக்காகங்க இப்போ இவ சொல்றத நம்பிக்கிட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க? அந்த நகைங்களை பார்த்தாகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அத நீங்க எடுக்கும்போது நானும் அதை பார்த்தேன். வீணாவுக்காக அந்த நகைகளை எடுத்துட்டு போறதுக்கு இந்துவோட பெர்மிஷன் தேவையில்லையே. இந்து உங்க வீட்டு பொண்ணு தானே. அதனால நகைங்க இங்கே இருக்கும்னு நினைச்சுதான் நாங்க 2 பேரும் இங்க வந்தோம். நீங்களா தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஐயோ என்னங்க பாத்தீங்களா, நாம இவளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்போம். எப்படி பேசுற பாருங்க. இனி நான் வாழ மாட்டேன், நான் சாக போறேன். இப்படி பழிய போட்டுட்டியே. எங்க 2 பேர் மேல இப்படி திருட்டு பட்ட கட்ட உனக்கு எப்படி மனசு வந்தது? நாங்க அந்த நோக்கத்தோட வரலன்னு அம்மா தான் உங்ககிட்ட சொல்றாங்கல்ல. இருந்தாலும் எங்களை நீ இப்படி அவமானப்படுத்திட்டிய. எங்களை யாருமே இந்த மாதிரி அவமானப்படுத்தினதே கிடையாது. நீ பேசாம இதை விட எங்களுக்கு கொஞ்சம் விஷத்தை வாங்கி கொடுத்திருக்கலாம். ஐயோ கடவுளே, இந்த அவமானத்தை நாங்க எப்படி தாங்குவோம்? சுமதி, இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றேன்னு எனக்கு புரியல. சுமதி, ஏன் இப்ப அழுற? சித்தி, அம்மாவுக்கு தெரிஞ்சதால எந்த பிரச்சனையும் இல்ல. என்கிட்ட பெர்மிஷன் கேட்க உங்களுக்கு டைம் இல்லாததுனால நீங்களே எடுத்துட்டு வந்திருந்தா அதுல எந்த தப்பும் இல்ல சித்தி. யாரும் உங்களுக்கு குறையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. சித்தி, இது அவமானமாலாம் நினைக்காதீங்க. நகையை என்கிட்ட கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் தான் நான் இங்க இருந்து போவேன். அந்த 25 பவுன் நகை விஷயம் வீட்ல இப்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அது இங்கதான் இருக்குன்னு வீட்ல யாருக்கும் தெரியாது. நீங்க இப்போ ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். நீங்க ஏதாவது செய்யலனா இந்துவால அந்த வீட்டுக்கு திரும்ப வர முடியாது. ஏய், பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்க. இப்ப விஷயம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் இது தெரிய வந்துடும். நீங்க அந்த எல்லா நகையையும் வித்துட்டீங்களா என்ன? ஏய், அது எல்லாத்தையும் பத்திரமா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். ஆனா இப்ப அந்த நகையை எடுத்துட்டு வர முடியாத. ஏன்னா அந்த ஆள் இப்ப ஊருக்கு போயிருக்கான். ஐயோ, தேவையில்லாம இப்ப அந்த நகையை பத்தி எல்லாம் பேசாத. ஏய், நகை இல்லாம அவதான் வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றாள்ல. அவள் அந்த வீட்டுக்கு திரும்ப நாம அனுப்பிதான் ஆகணும். அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. இந்து, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் சித்தியும் அப்பாவும் சேர்ந்து எடுத்துட்டு போன நகைங்களை அவங்களே திரும்ப கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையே இல்லம்மா. அவங்கள பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. இங்க பாரு, நகைங்க இல்லாம திரும்ப அந்த வீட்டுக்கு போக முடியாதுன்னு நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன். அத அவங்க ஒரு பிரச்சனையா நினைச்சாங்கன்னா காணாம போன நகைங்க தானா வெளியில வரும். நீங்க மட்டும் என் கூட வரலன்னா சித்தி என்ன அடிச்சு வெளியே துரத்தி இருப்பாங்க. கடவுளே, அவங்க மனசு இலகி நகையை திரும்ப தந்தா போதும். நீ எதுக்கு கவலைப்படுற? நாம வெயிட் பண்ணலாம். இதோ இவங்க யாரு? அம்மா, இங்க நடந்த பிரச்சனையில நான் சொல்லவே மறந்துட்டேன். இவங்க தான் என்னோட அம்மா வாசந்தி. என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போன என் அம்மா. இவங்க தான் உன்னோட அம்மாவா? இந்த அம்மாவை பார்க்கும்போது நன்மைகள் மட்டுமே செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நீ இந்த அம்மாவோட வயித்துல பிறந்திருக்கல்ல. உன்னை சுமந்து எடுத்த இந்த அம்மாவோட கர்ப்பப்பை உண்மையிலேயே புண்ணியமான இடம்தான். இந்தோ உன்ன மாதிரி ஒரு மக பிறக்க இந்த அம்மாவா இருக்கிறதுக்கு என்னால முடியாம போயிடுச்சேம்மா. அம்மா, இந்தோ நான் இப்போ உன்கிட்ட ஒன்னு கேட்டா நீ ஒண்ணு வருத்தப்பட மாட்டியே? என்னம்மா? அந்த சுகுமார நீ அப்பான்னு கூப்பிட்டா கூட அவரு உன்னோட உண்மையான அப்பா இல்லைன்னு எனக்கு தெரியும்.
முடியாது. தப்பா நினைச்சுக்காத. என்னால இத கேட்காம இருக்க முடியல. உன்னோட அப்பா யாரு? உன்னோட அம்மா உன்கிட்ட எப்பயாவது அதை பத்தி சொல்லிருக்காங்களா? நீங்க கேட்ட இந்த கேள்வி நான் எனக்குள்ளவே பல தடவை கேட்டு மறந்து போன கேள்விமா. எங்க அம்மா கிட்ட அதை கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அதுக்கு முன்னாடியே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. நான் கேட்டது உனக்கு வருத்தமா இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிருமா. அம்மா இந்து இந்து நகையெல்லாம் காணாம போனது அங்க உங்களுக்கும் இங்க எங்களுக்கும் உண்மையிலேயே ரொம்ப பெரிய வருத்தம்மா. அவங்க எல்லா நகையும் பார்க்கணும்னு சொன்னதால அவங்க கிட்ட காட்டாமலும் இருக்க முடியாதுல்ல. நகையெல்லாம் காணாம போச்சுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்கணும். அப்படி ஒரு தேவை இருக்கிறதா நாங்க நினைக்கலையே. இல்ல இருந்தாலும் ஒரு திருட்டு நடந்துருச்சுன்னா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். அந்த வேலைக்காரி ரோசம்மா மேல எனக்கு ஒரு டவுட். ரோசம்மா மேல டவுட் இருந்திருந்தா நாங்க எதுக்காக இங்க வந்திருக்கணும்? இல்ல இந்துவோட 25 சவரன் நகை காணாம போன விஷயம் அங்க யாருக்கும் தெரியாதுன்னு தானே சொன்னீங்க? ஆமா. சரி, அப்படின்னா நீங்க இப்போதைக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா சித்தி? நீ இப்போ அம்பாட்டி வீட்டுக்கு திரும்ப போகணும்னா நகைங்க வேணும்ல? வேணும். இப்போ நீங்க அவங்க வீட்டுல 50 பவுன் நகையை காட்டினா மட்டும் போதும்ல? போதும், அது போதும். நாங்க அதை அவங்க கிட்ட காமிச்சிட்டு உடனே திரும்ப கொண்டு வரோம். அட, திரும்ப எல்லாம் கொண்டு வர வேண்டாம். சரி, நீ அதை கொடுமா. இந்தா, உன்னோட தொலைஞ்சு போன அதே நகைங்க தாமா. இதெல்லாம் எனக்கு கொடுத்த நகைங்களாச்சே. நகை கிடைச்சிடுச்சுல, இந்த நகையை எடுத்துட்டு உடனே நீ உன் வீட்டுக்கு போயிடு. இது எதுவும் இங்க இல்லன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி இது இங்க வந்துச்சு? அடியே பைத்தியக்காரி, இந்த நகைங்க எதுவுமே தங்கம் கிடையாது, எல்லாமே கவரிங்க. என்னது கவரிங்க? அப்புறம் நீ என்னன்னு நினைச்ச? காணாம போன உன் நகையெல்லாம் நாங்க திருடிட்டு வந்து இங்க வச்சிருக்கோம் நினைச்சியா? இந்து, அன்னைக்கு உன்கிட்ட டிசைன் பார்க்கலான்னு கேட்டப்போ நீதான் நகை எனக்கு தரவே இல்லையே. அதனால உன் நகைங்களை எல்லாம் பார்த்த ஞாபகத்துல நான் வீணாவுக்காக வாங்கின கவரிங் நகைங்க தான் இதெல்லாம். இங்க பாத்தியா, இத பார்த்தா ஒரிஜினல் நகை மாதிரியே இருக்கும். இப்போதைக்கு நீ இதை எடுத்துட்டு போய் சுபத்ரா அம்மா கிட்ட காமிச்சு உன் பேரை காப்பாத்திக்கோ. அப்புறம் உண்மையான நகையெல்லாம் எங்க போச்சுன்னு நீயே தேடி கண்டுபிடி. எங்களால இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும். நாங்கெல்லாம் ஏழைங்கம்மா. இந்தா புடி. இந்து, இத நீ வாங்காத. இந்த கவரிங் நகையை வாங்கிக்கிட்டு நீ அந்த வீட்டுக்கு வந்தா அது அங்க வேற பிரச்சனை ஆயிடும். அந்த நகைங்களுக்கு பதிலா நீங்க நகைகளை காமிச்சாகணும்ல. நாங்க 2 பேர் கேட்டு வந்தது தங்கத்தை தான், கவரிங் நகை இல்ல. இது உங்ககிட்டே இருக்கட்டும். இத கொண்டு போய் நாங்க சுபத்ராணி கிட்ட காமிச்சோம்னா இந்துக்கு தான் பிரச்சனை ஆகும். சுமதி, உங்களுக்கு எங்க வீட்டை பத்தியும் சுபத்ராணியை பத்தியும் சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இந்து, இனிமே இங்க நிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ வா போலாம். இருந்தாலும் அப்பா, சித்தி, நீங்க எனக்கு இந்த துரோகத்தை பண்ணிருக்க கூடாது. இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. ஏய், இது பெரிய பிரச்சனை ஆகும்னு நினைக்கிறேன். பிரச்சனையானா நமக்கு என்ன? பிரச்சனை வந்தா அது அந்த இந்துவே பாத்துக்குவா. அம்மா, இப்ப எப்படிம்மா வீட்டுக்கு போறது? அவரோட அம்மா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எவ்வளவு யோசிச்சாலும் எனக்கு எதுவுமே புரியல. இந்து, உன்னோட அப்பாவும் சித்தியும் இந்த அளவுக்கு பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பணத்துக்காகவும் நகைக்காகவும் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட பேசினதை வச்சு பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு நினைக்க தோணுது. சித்தி அந்த கவரிங் நகையெல்லாம் எப்படி ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. அது காணாம போன நகை மாதிரியே இருக்கு. அது எல்லாத்தையும் சித்தி எப்படி ரெடி பண்ணிருப்பாங்க? அந்த கவரிங் நகைங்களை பத்தி நான் உனக்கு சொல்றேன் இந்து. உனக்கு அந்த வீட்ல இருந்து 50 பவுன் நகையை போட்டப்பவே
உன்னோட சித்தி அதுல இருந்து 25 பவுன் நகையை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதை உன்கிட்ட நேரடியா கேட்டா நீ அதை தரமாட்டேன்னு அவங்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதான் அதே டிசைன்ல கவரிங் நகையை அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் உண்மையான நகைங்களை திருடிட்டு அதுக்கு பதிலா கவரிங் நகையை வைக்கலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க திருடும்போது அந்த வாய்ப்பு அவங்களுக்கு அமையல. அதை திரும்பவும் வீட்டுக்கே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை தான் இப்ப அவங்க நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து அந்த நகையெல்லாம் எப்படிம்மா வாங்குறது? அந்த நகைங்களை அவங்க கண்டிப்பா திரும்ப தரவே மாட்டாங்க இந்து. அதுக்காக நாம வெயிட் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால்தான் உன்னை நான் அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இனி நம்ம என்னம்மா பண்ண போறோம்? அத்தை கிட்ட இன்னைக்குள்ள நகையை காட்டணுமே. அந்த நகையோட டிசைன் எல்லாம் அவரோட அம்மாக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. அந்த வீட்டுக்கு வரவே எனக்கு இப்ப தைரியம் இல்ல. இந்து, நீ இப்படியே பயந்துட்டு இருந்தா எப்படிமா? பொண்ணுங்களுக்கு எதையுமே ஃபேஸ் பண்றதுக்கான துணிச்சல் இருக்கணும். நீ இப்படியே பயந்துகிட்டு அந்த வீட்டுக்கு வந்தா அவங்க எல்லாருமா சேர்ந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு பிரச்சனை பெருசாக்கிடுவாங்க. அப்புறம் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போயிடும். அந்த அவமானத்தை வாழ்நாள் முழுக்க நீதான் அனுபவிக்கணும். இப்ப நான் என்னதாம்மா பண்றது? என்ன வழி இருக்குன்னு தான் நானும் யோசிக்கிறேன். இங்க பாரு இந்து, நீ இப்ப வீட்டுக்கு போனா கண்டிப்பா நகைங்களை காமிச்சாகணும். பாதி நகைகளை மட்டும் காமிச்சு சுபத்ரா அண்ணிய நம்மளால நம்ப வைக்கவே முடியாது. அந்த வீட்டுக்கு இப்ப போகாம இருக்கலாமான்னு நான் யோசிக்கிறேம்மா. தலைமறைவா இருந்தா எந்த பிரச்சனையுமே தீராது. சரி வா, நாம நம்ம வீட்டுக்கே போலாம். அங்க போகும்போது அந்த கடவுள் ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பா உனக்கு காட்டுவாரு. அந்த கடவுள் எப்பவுமே உன் கூடவே இருப்பாரு. அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கோ இந்து, கண்டிப்பா ஒரு நல்ல வழி கிடைக்கும். அம்மா, வா போலாம். அருண் நில்லு. என்னம்மா? நேத்து நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தேன். அம்மா என்ன சொல்ல வர்றாங்கன்னு உனக்கு புரியலையா? இந்துவோட நகையை பத்தி தானே கேக்குறீங்க? ஏன்பா அருண், நீ தேவையில்லாம அந்த நகையெல்லாம் அடகு வச்சு இந்துக்காக தேவையில்லாம எதுக்குப்பா அந்த விளம்பரம்லாம் கொடுத்த? இந்துக்காக இப்படி பண்ணதுல உனக்கு என்ன லாபம்? இந்து வாழ்நாள் முழுக்க உன் கூட வாழ்வான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? நான் இப்ப அதை பத்திலாம் யோசிக்கிறதே இல்ல. அருண், உனக்கும் இந்துக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்த. அத மறந்துட்டு நீ நடக்காத. நான் எதையுமே மறக்கலாமா? எதையும் என்னால மறக்கவும் முடியாது. அருண், அபியை விட அதிகமா நீ இந்துவை லவ் பண்றியா? அப்படி பண்றதா இருந்தா அது நீ எங்களுக்கு பண்ற பெரிய துரோகம்பா. பா, பிசினஸ் மாதிரி எல்லாம் வாழ்க்கையை வாழ முடியாதுப்பா. லைஃபை யாராலுமே அக்ரிமெண்ட் போட்டெல்லாம் வாழ முடியாதுப்பா. உங்களால அப்படி வாழ முடியுமாப்பா? உங்களால வாழ முடியுமா மாமா? அருண், உன்கிட்ட நான் இப்ப இந்த வியாக்கியானத்தெல்லாம் கேட்க வரல. இந்துவோட எல்லா நகையும் இங்கதானே இருக்குன்னு சொன்ன. அப்ப அதை எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட காட்டுறதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை அருண்? அப்போ இந்து இப்ப வரைக்கும் உங்ககிட்ட அந்த நகைகளை காட்டலையா? இந்து எல்லா நகையும் காமிச்சிருந்தா சுபத்ரா உன்கிட்ட இப்படி கேட்பாளா? அம்மா, இந்து எங்க? பார்வதி இந்துவும் காலையிலே கோயிலுக்கு போறதா சொல்லி கிளம்புனாங்க. இது வரைக்கும் வரல. இப்போது புரிஞ்சுக்கோப்பா. நீயும் அம்மாவும் இவ்ளோ சொல்லியும் அவ அதை மதிக்காம கிளம்பி போயிட்டா பத்தியா? இந்து அந்த நகையை எடுத்து காட்டியிருக்கலாமே, ஏன் காட்டல? அந்த நகையெல்லாம் இங்கதான் இருக்குதாப்பா? இங்கேதான் இருக்கு. இப்ப அது இங்க இருக்குன்னா அதை நீயே எடுத்து காட்டுப்பா. இந்து வரட்டும், காட்டுறோம். அம்மா, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அவரோட அம்மா கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இந்து, நீ இப்ப தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. டென்ஷன் ஆனா நீ தோத்து போயிடுவ. எந்த பிரச்சனை வந்தாலும் உன் கூடவே நான் இருப்பேன். வா.
2 பேரும் வந்துட்டாங்களே. கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? அது எனக்கு கோவில்ல ஒரு பூஜை இருந்துச்சுன்னு அது முடிய கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எப்ப வந்தீங்க? இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. அருண் சீக்கிரமா வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? இந்து, இன்னைக்கு உன்னோட மொத்த நகையையும் எடுத்து என்கிட்ட காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன்ல, போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. இந்து, நீ இது வரைக்கும் ஏன் அம்மா கிட்ட நகைகளை காட்டல? அது காமிக்க முடியலங்க. அருண், நாங்க இப்பதானே கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கோம். நகைங்களை எப்ப வேணாலும் எடுத்து பாத்துக்கலாமே. அதை இப்பவே பார்த்தாகணும்னு ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? பார்வதி, இந்த விஷயத்துல நீ தலையிட வேண்டாம். நான் என் மகன் கிட்டயும் மருமக கிட்டயும் தான் பேசிட்டு இருக்கேன். இந்து, போய் நகையெல்லாம் எடுத்துட்டு வா. இந்து, நீ போய் எடுத்துட்டு வாமா. போவோம். இந்து, நீ என்ன ரொம்ப பயந்து போயிருக்க? வா, நீ வந்து நகையெல்லாம் எடுத்து காட்டு. வாமா. சுபத்ரா, எனக்கு ஒரு சந்தேகம். அந்த 50 பவுன் நகைக்கு பின்னாடி என்னமோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் நம்ம நகையை கேட்டதுமே இந்து முகத்துல ஒரு பயம் வந்து போதுமா? என்னமோ பிரச்சனை இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அப்படிதான் தோணும். மச்சான், பார்வதி என்னை எப்படி கிண்டல் பண்ணிட்டு போறா பாத்தீங்களா? நீங்க அந்த மாதிரி ஆளா என்ன? ஆனா நாங்க அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. இல்ல, நம்ம நகைகளை தானே கேட்டோம். முதல்ல அவ நகைகளை காட்டட்டும். என்ன பண்றதுன்னு அதுக்கப்புறமா சொல்றேன். இந்து, அந்த நகையெல்லாம் வந்து எடுத்து கொடு. அது வந்து நான் எடுக்கிறேங்க. எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படியே நிக்கிற? சச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ வா, வந்து நகையெல்லாம் எடு. இப்போ போய் அம்மா அப்பா கிட்ட அந்த நகையை காட்டியே ஆகணும். அப்புறம் உங்க சந்தேகம் தீர்ந்துடும்ல. சரிங்க, நான் காட்டுறேன். இந்து, நீ காட்டுறேன்னு சொல்றியே தவிர காட்ட மாட்டேங்கிறியே. அது வந்து நம்ம நகையெல்லாம் நாளைக்கு காட்டலாமா? நீ என்ன சொல்ற? இந்த வீட்டுல நீ பத்திரமா வச்சிருக்க உன்னுடைய நகைகளை காட்ட நீ எதுக்கு நாளைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்க? ஏதாவது நல்ல நேரம் இருக்கா? நகையெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லு, நானே எடுத்துக்கிறேன். அது அந்த ஷெல்ஃப்ல தான். ஓ, நகையெல்லாம் இதுல தானே இருக்கு. ஐயோ கடவுளே, இப்ப நான் இவர்கிட்ட என்ன சொல்றது? இந்து, இதுல கொஞ்சம் நகைகள் தான் இருக்கு. மீதி நகைலாம் எங்க இந்து? இந்து, உன்கிட்ட தான் கேக்குறேன். மீதி நகையெல்லாம் எங்கம்மா? இந்து, என்னங்க, என்ன வேணான்னு சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் உங்க வைஃபா இருக்க தகுதி எனக்கு இல்ல. என்னோட தகுதி எல்லாம் நான் இழந்துட்டேன். என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. இந்து, நீ எதுக்காக அழுகுற? அழுகாம முதல்ல விஷயத்த சொல்லு.
என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். என்னங்க சொல்லுமா, என்ன பிரச்சனைன்னு நீ சொல்லு. உன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவ? சொல்லு. எதுக்காக அழுகுற? என்னங்க மொத்த நகையும் இங்க இல்ல, பாதிதான் இருக்கு. பாதி எங்க போச்சு? நான் சொல்றேன், நீங்க என்ன அடிக்க கூடாது. நான் எந்த தப்பும் பண்ணல. நீ விஷயத்த சொல்லு. அம்மாடி, இந்த நகைகளை எல்லாம் நான் எடுத்துட்டு போறேன். என்னது எடுத்துட்டு போறீங்களா? நீ ஒண்ணும் பயப்படாத. இத போய் ஆச்சாரி கிட்ட காமிச்சிட்டு நான் இத திரும்ப கொண்டு வந்துடுறேன். இந்த நகைங்களை இப்ப எதுக்காக வெளியில எடுத்த? அது நான் தான் அதை பார்க்கலான்னு எடுக்க சொன்னேன் பார்வதி. வேற எதுக்கும் இல்ல, என் பொண்ணு வீணாவுக்காக டிசைன் பார்க்கதான். டிசைன்லாம் பார்த்துட்டாங்கன்னா அதை எடுத்து பத்திரமா உள்ள வை. எல்லாத்தையுமே எடுத்து உள்ள வை. நகைங்களை எடுத்துட்டு போயிட்டாங்க. யார் எடுத்துட்டு போனாங்க? எங்க அப்பாவும் சித்தியும். சித்தி, இது அவமானமா நினைக்காதீங்க. என் நகை எல்லாம் கொடுத்துருங்க, அப்பதான் நான் இங்க இருந்து போவேன். இந்தா, நீ காணோன்னு சொன்ன அதே நகைங்க தான். இதெல்லாம் என்னோட நகைங்களாச்சே. நகை கிடைச்சிடுச்சுல, இந்த நகையை எடுத்துட்டு உடனே நீ உன் வீட்டுக்கு போயிடு. இது எதுவுமே இங்க இல்லன்னு தானே சொன்னீங்க, அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்துச்சு? அடியே பைத்தியக்காரி, இந்த நகைங்க எதுவுமே தங்கம் கிடையாது, எல்லாமே கவரிங்க. அப்ப பாதி நகைகளை உங்க அப்பாவும் சித்தி எடுத்துட்டு போயிட்டாங்களா? அது கூட என்னால உறுதியா சொல்ல முடியல. என்ன இந்து சொல்ற? இந்த விஷயம் இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? நீ தான் அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவ. அந்த எண்ணம் கூட உங்க வீட்டு ஆளுங்களுக்கு இல்லையே. இந்து, அவங்க அந்த அளவுக்கு பேராசை பிடிச்சவங்களா என்ன? நான் என்னங்க பண்ண முடியும்? அவங்க எப்பவுமே அப்படிதான். நகை திரும்ப கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. என் வீட்டாளுங்க பண்ணதுக்கு எல்லாரும் என்ன தண்டிங்க, நான் தாங்கிக்கிறேன். எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன். நீ செய்யாத தப்புக்கு நீ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? உன்னுடைய அப்பாவையும் சித்தியும் பத்தி இங்க சொன்னா அப்புறம் உன்னே தான் இங்க திட்டுவாங்க. அப்ப என்ன தாங்க பண்றது? அத்தை மாமா கிட்ட என்ன சொல்றது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்து, இப்போ இந்த நகை விஷயத்துல ஒரு முடிவு எடுத்துதான் ஆகணும். இந்த பிரச்சனையை இப்பவே முடிக்கலனா இந்த பிரச்சனை பெருசாகிக்கிட்டே தான் போகும். மிச்ச நகைகளை எப்படி காட்டுறது? என்ன செய்யறது? என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னங்க? எல்லா நகையும் இதுல இருக்குல்ல? இதுல நகைகள் இருக்கு, ஆனா எல்லா நகையும் இல்ல. எல்லா நகையும் இல்லையா? ஏன் அப்படி? கூட பார்க்கலாம். ஏன்பா, இதுதான் நாங்க கொடுத்த 50 பவுனா? மத்ததுல எங்க? அது வந்து
இந்து, நான் உனக்கு கொடுத்த நகையில பாதிதான் இருக்கு. அம்மாடி, அருண், நீங்க 2 பேரும் எதையோ மறைக்கிறீங்க. இந்த நகை விஷயத்துல நீங்க 2 பேரும் ஏதோ தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா எங்ககிட்ட சொல்லிடுங்க. இந்து, நாங்க நகையை கொடுத்தது உங்ககிட்ட தான். அப்புறம் நீ தானே அதை பத்திரமா வச்சிருக்கணும். மத்த நகையெல்லாம் எங்க போச்சுன்னு நீ தாமே சொல்லணும். சொல்லுமா, மத்த நகையெல்லாம் எங்க? நகைங்களை உன் வீட்டுக்கு கொடுத்தியா இல்ல இவங்கிட்ட கொடுத்தியா? அது நடந்தது என்னன்னு நான் சொல்றேன். ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் என்ன திட்டக்கூடாது. மிச்ச நகைங்க விஷயத்துல நான் நிரபராதி தான். நடந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. விஷயத்தை சொல்லு. உனக்கு தெரியாம உன்னோட நகைகளுக்கு என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? அது என் இந்து, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றேன். இவளுக்கு நீங்க கொடுத்த நகைகள்ல பாதிய நான் எடுத்துக்கிட்டேன். என்னங்க இந்து, என்னைக்கா இருந்தாலும் இவங்க கிட்ட விஷயங்களை சொல்லிதானே ஆகணும். தப்பு பண்ணது நீ இல்லைல்ல, நான் தானே. உன்கிட்ட கேட்காம நகைகளை நான் எடுத்துட்டேன். அது நான் பண்ண தப்பு தானே. என்னங்க நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையதானே சொல்றேன். நடந்த விஷயத்த நான் ஓப்பனா சொல்லலனா உன் மேல பழி விழுந்துருமே. என்னால நீ எதுக்கு திட்டு வாங்கணும்? இந்துவோட நகையெல்லாம் நீ என்ன பண்ண? வித்துட்டியா இல்ல அடகு வச்சிருக்கியா? அம்மா உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. அந்த நகையில அடகு வச்சியா இல்ல வித்துட்டியா? நான் அந்த நகைகளை வித்துட்டேன். வித்துட்டியா? அப்போ நகைகளை வித்து கிடைச்ச பணத்துல தான் நீ இந்துக்காக ஆட் போட்டிருக்க, கரெக்டா? ஆமா, அதை தவிர வேற என்கிட்ட பணம் இல்லையே. சரி, அத நீ எந்த ஜுவல்லரியில வித்த? ஏதாவது ஜுவல்லரியில வித்தா உங்களுக்கு தான் தெரிஞ்சு போயிடுமே. அதனால ஒரு புரோக்கர் மூலியமா நான் எல்லா நகைகளையும் வித்துட்டேன். ஆனா எல்லா நகையும் எங்க கிட்ட தான் இருக்குன்னு இவ்வளவு நேரம் சொன்னியே. இந்துவுக்கே தெரியாம அவளோட நகையெல்லாம் எடுத்து வித்துட்டு எதுக்காக நீ போய் சொன்ன? அப்பா, அது எதுக்காகன்னா... சுமித்ரா, கொஞ்சம் தள்ளு. டேய், என் முகத்தை பார்த்து சொல்லு. உண்மையா நீ அப்படி பண்ணையா? ஏண்டா நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஏமா, இப்போ உண்மையத்தான் சொல்றானா? ஏமா, நான் உங்ககிட்ட தான் கேட்கிறேன். இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? மாமா, அது அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? என்ன நடந்துச்சு நான் தான் சொல்லிட்டேன்ல. எல்லா நகையும் வித்துட்டல. என் பொண்டாட்டியோட நகையை தானே நான் வித்தேன். அதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. இனி அந்த தங்கத்தை பத்தி யாரும் பேசக்கூடாது. நீங்க இதை பத்தி பேசணும்னு அவசியமே இல்லை. நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியாடா? எங்களையே மீற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? நீ எல்லாம் என் பையனாடா? ஒழுங்கா வெளியே போ. போடா, மரியாதையா வெளியே போ. ஓ, இதுக்கு மேல நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. சொன்னா கேளுங்க மாமா. போன்னு சொன்னேன். அங்க பாருங்க, அருண விஸ்வநாதன் அடிக்கிறாரு. டேய் டேய், விஸ்வநாதா, அடிக்காத அவனை. விடுறா அவனை. விடு. எங்களையே ஏமாத்திட்டல. மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் அவரை அடிக்காதீங்க, விட்டுருங்க. டேய் விஸ்வநாதா, அவனை விடுறா. விடுறான்னு சொல்றேன்ல. இவனை நீ இப்படி போட்டு அடிக்கிறதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணா? மச்சான், என்ன நடந்தது? என்ன ஆச்சு மாமா? ஏன் மாமா அடிக்கிறீங்க? அப்பா, அண்ணன் இது வரைக்கும் நீங்க அடிச்சதே இல்லையே. அண்ணன் அப்படி என்ன தப்பு பண்ணா? ஏய், முன்னாலதான் இப்ப தேவையில்லாம அடி வாங்குறான். சுபத்ரா, என்ன நடந்துச்சு? இவனை அவங்க அப்பா அடிச்சிருக்காருனா அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அது என்னன்னு கேட்டா நீங்க ஏன் காரணம் சொல்ல மாட்டேங்கிறீங்க? மச்சான், என்ன நடந்தது? இவன் நாம எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் இல்ல பிரபாகரா. இவனை இத்தனை வருஷம் வளர்த்ததெல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இவன் அப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்கான். இந்துவோட நகைய பாதிய இவன் எங்க வித்துட்டு வந்திருக்கான். பச்சை துரோகி. மாமா, அப்படி எல்லாம் திட்டாதீங்க.
இந்து, நீ எதுக்காக இப்ப எனக்காக பேசிட்டு இருக்க? வேண்டாம், அதெல்லாம் இப்ப எதுவும் தேவையில்லை. நீ இந்த விஷயத்துல எதுவும் சொல்ல வேண்டாம். ஏன் பாரு, நீ இப்படி எல்லாம் செஞ்சியா? இவன் நகை எல்லாத்தையும் கொண்டு போய் வித்திருக்கான். அந்த விஷயத்த எங்க 2 பேர்கிட்ட சொல்லணும்னு கூட இவனுக்கு தோணல. என்ன தைரியம் இருந்தா இவன் இப்படி பண்ணிருப்பான்? அட, சத்தமா தும்புறதுன்னா கூட அம்மா கிட்ட கேட்டு தும்புற அருண் இப்படி பண்ணிட்டானா? சச்சா, என்னப்பா இது? இனிமே தும்புறதுக்கெல்லாம் எதுக்கு அம்மா கிட்ட அனுமதி கேட்க போறான்? பர்மிஷன் கொடுக்க தான் வேற ஒருத்தி வந்துட்டால. இந்து, உன்னால தானே மாமா இந்த நிலைமையில நிக்கிறாரு. நீ அப்பவே வேண்டான்னு சொல்லிருக்கலாம்ல. எதுக்குன்னு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற? நகைய வித்து எதுக்காக பொண்டாட்டிக்கு இப்படி விளம்பரம் கொடுக்கற? நான் ஒரு விஷயத்தை தெரியாம பண்ணிட்டேன். இனி நீங்க என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமாண்டா, இனிமே என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல. இனி இந்த திமிருக்கான தண்டனை ஒண்ணுதான். இனிமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. வெளியில போடா. இனி ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நிக்க கூடாது. வெளியே போடா. இந்த வீட்ல யாரு இருக்கணும் இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை எனக்கு தான் இருக்கு. இந்த வீட்டுக்காக நாங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு இது உன் வீடுன்னு நீயும் வாயால சொல்லிட்டியே. இவ்வளவு நாள் சொல்லாதத இப்ப நீ சொல்லியிருக்க. இவ்வளவு நாள் நான் அதை சொல்லாம இருந்தது என்னோட பலவீனம் நீங்க யார் நினைச்சுக்காதீங்க. அதுக்கு என்னை விட ஆசைப்படுறது ரகு அத்தான் தான். நீங்க எஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டா அவரை குத்தி காயப்படுத்துற அந்த வழியில இருந்து அவரால் தப்பிக்க முடியும்னு சொல்றாரு. கொடுத்த ஃபைல்ல மட்டும் அவ சைன் பண்ணலனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அவளுக்கு தெரியும். அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன். கம்பெனியோட கேஷ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிரபாகர் அங்கிளோட பேருக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த கம்பெனில உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுமா. இன்னையில இருந்து நான் சைன் பண்ண வேண்டிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்க இந்து கிட்ட காமிச்சாகணும். இந்து அதை வெரிஃபிகேஷன் பண்ணி எஸ்ன்னு சொன்னா மட்டும்தான் நான் அதுல சைன் பண்ணுவேன். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.